21/1/2025 கேரளா லாட்டரி ஸ்ரீசக்தி 451 ட்ரா நம்பரு. ரிசல்ட் ஏன் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நண்பா. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 416, ட்ரா நம்பர் 451. பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு பேஸ் பண்ணி ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 3-1, பி போர்டுக்கு 2-0-3, சி போர்டுக்கு 1-5-2. ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்தோன்னா ஏ போர்டில் 4-3, பி போர்டுக்கு 5 ஏ போர்டுக்கு 6 மாற்றலாம். பி போர்டில் 2-3 எடுத்திருக்கேன். சி போர்டுக்கு 2-4, இன்னும் பி போர்டில் 5 இருக்கா, சி போர்டு 4 போகிறேன். ட்ரா நம்பர் 1 இருக்குது, 2 வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அடுத்த நாள் 50-50 ட்ரா நம்பர் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நாள் ட்ரா நம்பர் ரிசல்ட் அடிக்கிறோன்னா அடுத்த நாள் ட்ரா நம்பர் வந்து கண்டிப்பாக வருது. அதை நான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து 3 நம்பர் எடுத்துருக்கு. 326, 284, 225. அது எப்படின்னு சொல்லி நம்பரும் போட்டிருக்கேன் சைடில். 8 நாள் எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கணக்கில் நாளைக்கு 225 இன்னும் 325 வைக்கலாம். சி போர்டுக்கு வந்து 2 கண்டிப்பாக 1 வரும். ஏன்னா 6 வந்தாலும் 5, அது 3 நம்பர் எதாவது எடுத்துங்க. ஆல் போர்டு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பரை ஃபஸ்ட்டு 1 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் 1 அடிச்சுட்டு 3 மாற்றேன்பா. பெஸ்ட்டுன்னு சொல்லி 2 எடுத்திருக்கேன். ஏன்னா பி போர்டுக்கு 1 இருக்குது, ட்ரா நம்பர்லேயும் 1 இருக்குது, சி போர்டில் வரும். அதனால் பேஸ் பண்ணி 2 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன வரும், உங்களோட கெஸ்ஸிங் என்ன வரும்னு சொல்லி ஆல் போர்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. சிங்கிள் போர்டில் 3 நம்பர் எடுத்திருக்கேன் நண்பா. அதுலேயும் 2 நம்பர் எடுத்திருக்கேன். ஏ போர்டுக்கு 1 3 2 நான் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பி போர்டுக்கு 1 0 2 3 எடுத்திருக்கேன். சி போர்டுக்கு 1 5 2 எடுத்திருக்கேன். என் கணக்கில் ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு 6 காமிச்சது கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் எல்லாமே. அதுலேயும் ஏ போர்டுக்கு 3 2, பி போர்டுக்கு 2 3, சி போர்டுக்கு 2 1 எடுத்திருக்கேன். கன்ஃபார்மாக பி போர்டுக்கு 2 காமிக்குது. உங்களுக்கு கணக்கு என்ன வரும் இருக்குன்னு பாருங்கள். சி போர்டுக்கு 2 வரலாம். ஏன்னா ட்ரா நம்பர் 1 இருக்குது, 2 வரலாம். த்ரிடிஜில் பார்த்தீங்கன்னா 222, 321, 322, 125, 352, 325, 634, 225. சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3, பி போர்டு 2, சி போர்டுக்கு 1 அல்லது 5 எடுத்திருக்கேன். அதுலேயே ஏபிபிசிஎஸ்சி நம்பர் எடுத்தேன் நம்பா. ஏபியில் பார்த்தீங்கன்னா 32 22, பிசி 21 25, ஏசி வந்து 31 25. இந்த நம்பரும் கணக்காக வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது 20ஆந்தேதி கெஸ்ஸிங் கொடுத்த நம்பரை பார்க்கலாம். 20ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 416. நான் ட்ரா நம்பரை ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஏ போர்டில் வந்து 4 வரும்னு சொல்லி எடுத்திருந்தேன். பி போர்டுக்கு வந்து 4 கொடுத்தேன், சி போர்டுக்கு 1 கொடுத்தேன். அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்குது. 416 அடிச்சிட்டாங்க. பட் ஏ போர்டு வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தால் அடிச்சிருக்காங்க. நம்ம மிஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பிசியில் ஏதோ ஒரு போர்டு 1 வரும்னு சொல்லி ரன் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி பி போர்டில் இப்போ 1 வந்திருக்கு, வின்னிங் வந்திருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா 2 நம்பரு கொடுத்ததில்ல. ஏ போர்டுக்கு 4 1 சொல்லி கொடுத்துருந்தேன். அது கண்டிப்பாக ஏபிஏ பாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்ததை விட அதுலேயும் அதே மாதிரி தான் பி போர்டுக்கு 1 பாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் 4 மாற்றி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் இங்கே தனியாக பேஸ்ட்னு சொல்லி எடுத்தது நண்பா. இல்லை பார்த்தீங்கன்னா ஏபி பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு 6 9 கொடுத்தாலும் 6 பாஸ் ஆகிருக்கு நண்பா. த்ரிடிஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றி வச்சிட்டேன். ஜஸ்ட்டு மிஸ் ஃபுல் வின்னிங்கில். என்னுடைய கெஸ்ஸிங் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் கேரளா லாட்டரி மட்டும் போடுங்க நம்ப. நிறைய பேர் கேஎல் மட்டும் போடுங்க, டிஆர் போட வேணாம் அப்படின்னீங்க. ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு. டிஆர் லாட்டரி தனியாக சேனல் போடுறேன். பட் இப்போதைக்கு நான் டிஆர் லாட்டரி வர சேனல் ஓப்பன் பண்ணுற வச்சு இல்லை வீடியோ போட்டு வரேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள். நாளைக்கு அதேமாதிரி ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு கணக்கு என்ன வரும்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க. 21ஆந்தேதி வந்து ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ட்ரா நம்பரு அடுத்த நாள் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதேமாதிரி நீங்களும் கெஸ் பண்ணி எடுங்க. உங்களோட கணக்கு என்ன வரும்னு பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சுடுங்க. கமெண்ட் நாளைக்கு வந்து நான் ஆல் போர்டு 2 கொடுத்துருக்கேன்பா. உங்களோட கணக்கு என்ன ஆல் போர்டுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 3 டிஜிட்டில் அதேமாதிரி 4 டிஜிட்டில் உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல் போர்டு வின்னிங் எடுத்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.